இன்று ஒரே நாளில் 2 துப்பாக்கிச்சூடு, ஒன்று நெல்லையில் குற்றவாளியை பிடிப்பதற்காக துப்பாக்கிச்சூடு நடத்தி சற்று முன்பு ஒரு மணி நேரம் முன்பாக அவரை பிடித்திருக்கிறார்கள். இதே போல ஒரு அரை மணி நேரம் முன்பு ஈரோட்டில் ஒரு ரவுடி ஜான் என்பவரை கொலை செய்த அந்த குற்றவாளிகள் 3 பேரை துப்பாக்கிச்சூடு நடத்தி பிடித்திருக்கிறார்கள். இது தவிர இன்றைய மாலை செய்தி, இன்றைய காலை செய்திகளில் வந்துள்ள இந்த குற்ற சம்பவங்கள் தொடர்பான செய்திகள் மிக அதிக எண்ணிக்கையில் இருப்பதுடன் இன்று சட்டப்பேரவையிலும் ஒரு கவன ஈர்ப்பு தீர்மானம் தமிழகத்தில் குற்றச்செயல்கள் அதிகரித்திருக்கிறது. நெல்லையில் முன்னாள் காவல்துறை அதிகாரியாக இருந்த ஜாகிர் ஹுசேன் பிஜிலி என்பவர் படுகொலை செய்யப்பட்டிருக்கிறார். இதே போல திமுகவின் முன்னாள் எம்பியின் உதவியாளர் குமார் என்பவர் செஞ்சி அருகே கடத்தி செல்லப்பட்டு கொலை செய்யப்பட்டு புதைக்கப்பட்டிருக்கிறார். மற்றொரு செய்தி, மதுரையில் ஒரு போலீஸ்காரர் மலையரசன் என்பவர் எரித்துக் கொல்லப்பட்டிருக்கிறார். அதே மதுரையில் மற்றொரு பாரதிய ஜனதா கட்சியின் மாயமான நிர்வாகி ஒருவர் காரில் இருந்த நிலையில் மீட்கப்பட்டிருக்கிறார் என்று கடந்த 2 நாட்களாக தொடர்ந்து குற்றச்செயல்கள் அதிகமாக வருவதும் அது அரசியல் ரீதியாக குற்றச்சாட்டாக முன்வைக்கப்படுவதும் செய்திகளாக நாம் பார்க்கிறோம். இது காவல்துறை உயர் அதிகாரியான வரதராஜன் சாருக்கு இந்த குற்றச்சம்பவங்கள் தொடர்ச்சியாக நடைபெறுவது அரசியல் ரீதியாக அது முன்வைக்கப்பட்டாலும் இது போன்ற சம்பவங்கள் அரசியலாக்கப்படுவது சரியா என்ற கேள்விதான் நான் உங்களை முன்வைக்கிறேன் சார். அதாவது சமீப காலமாக ஆட்சி மாற்றம் ஏற்பட்டதுக்கு பிறகு குறிப்பாக நிறைய குற்றச்சம்பவங்கள் நடக்கிறது எல்லோருக்கும் தெரியும். அதுக்கு காரணம் என்ன அப்படிங்கிறத நம்ம ஒரு ஆராய்ச்சி செய்து பார்த்தோம்னா, திறமையான அதிகாரிகள் அந்தந்த பொறுப்புகளில் நியமிக்கப்படவில்லை அப்படிங்கிறது தான் ஒரு காரணம். ஏன்னு கேட்டீங்கன்னா, தமிழ்நாடு காவல்துறை ஸ்காட்லாந்து யார்டுக்கு இணையாக பேசப்பட்ட ஒரு காவல்துறை. இதில் நல்ல அதிகாரிகள் இருக்கிறார்களானா இருக்கிறார்கள், திறமையான அதிகாரிகள் இருக்கிறார்கள்னா இருக்கிறார்கள். ஆனால் அவர்களை உபயோகிப்பது, அவர்களை சரியான முறையில் உபயோகிப்பது அரசியல்வாதிகள் செய்யலை அப்படிங்கிறது தான் என்னுடைய அடிப்படை குற்றச்சாட்டு. இப்போ உதாரணத்துக்கு எடுத்துக்கிட்டிங்கன்னா, சென்னை மாநகர காவல்துறை நீங்கள் எடுத்துட்டிங்கன்னா 3 கமிஷனர்களை போட்டாங்க ஆரம்பத்தில். ஒரு சிட்டி போலீஸுக்கு ஒரு கமிஷனர் இருந்தால் தான் ஆளுமைங்கிறது இருக்கும். மற்றவங்களெல்லாம் அடக்கி ஆளக்கூடிய ஒரு அதிகாரம் ஒரே இடத்துல குவிந்து கிடக்கும். ஆனால் அதை விட்டுட்டு 3 கமிஷனர் ஏன் போட்டாங்கன்னு கேட்டிங்கன்னா, நம்ம அரசியல் கட்சியை சார்ந்த ஒருத்தருக்கு டிஜிபி பதவி கொடுக்க வேண்டியது இருந்தது. அவர் கமிஷனர் போஸ்ட் எனக்கு வேணும்னு கேட்டுக்கிட்டே இருந்தார். அவரை திருப்திப்படுத்துவதற்காகத்தான் சென்னை மாநகரத்தில் 3 காவல்துறை கமிஷனரை போட்டாங்க. அதுவும் 15 போலீஸ் ஸ்டேஷனுக்கு ஒரு கமிஷனரை போட்டாங்க, வரலாற்றிலேயே இல்லாதது. ஆக அரசியல்வாதிகள் தங்களுக்கு வேண்டிய அதிகாரியை திருப்திப்படுத்த வேண்டும் என்பதற்கு காவல்துறையை தவறாக பயன்படுத்தினாங்கிறது அந்த ஆட்சி ஆரம்பித்த கட்டத்திலேயே ஒரு விமர்சனமாக பேசப்பட்டது. அதே மாதிரி அதற்கு அடுத்தது இப்போ வரக்கூடிய அதிகாரிகள் எல்லாம் ஆளுங்கட்சிக்கு ஆதரவான அதிகாரிகளை போடுறாங்க, திறமையின் அடிப்படையில் போடல. அதனால் இப்போ பார்த்தீங்கன்னா, நீங்கள் அண்ணா பல்கலைக்கழகத்தில் அந்த மாணவி விஷயத்தையே எடுத்துக்கங்க. எவ்வளவு இன்னைக்கு வரை அந்த மாணவி விஷயத்தில் என்ன நடந்தது அப்படிங்கிறது யாருக்காச்சும் தெரியுமா? காவல்துறை அதை ஏன் சொல்லலை? அந்த பெண்கிட்ட இருந்து அந்த சாருங்கிற ஒருத்தர் கைது பண்ணியிருக்கிறாங்க. அப்புறம் யார் அந்த சார் அப்படிங்கிறதா அது சர்ச்சைக்குரிய பொருளானது. அதுக்கு தான் இன்னும் ஒரே கிடைக்கல. ஆனால் அரெஸ்ட் பண்ணது ஒருத்தர் தான். அதில் யார் அந்த இல்லை, நீங்கள் அதில் நான் என்ன சொல்கிறேன், யார் இந்த சாரை விடுங்க. உயர் நீதிமன்றம் இதுக்கு சிறப்பு புலனாய்வு குழுன்னு சொல்லி 3 அதிகாரிகளை நியமிச்சதில்லை. ஆமாம், பெண் அதிகாரிகளை நியமிச்சதில்லை. ஆமாம், அந்த பெண் அதிகாரிகள் என்ன விசாரிச்சாங்க, என்ன ரிப்போர்ட் கொடுத்தாங்க உங்களுக்கு தெரியுமா? இல்லை மக்களுக்கு யாருக்காச்சும் தெரியுமா? இந்த காவல்துறையில் இருக்கிறவங்களுக்கே தெரியுமா? அவங்க கொடுத்த ரிப்போர்ட் என்ன? உயர் நீதிமன்றமும் ஏன் அதை அதுக்கப்புறம் கேட்கல? பல கேள்விக்குறிகள் வருது இல்லை. அப்ப இப்ப கடைசி என்ன குற்றப்பத்திரிகை தாக்கல் செஞ்சிருக்காங்க. அதுல ஞானசேகரன் அந்த பெண்ணை பயமுறுத்தணுங்கிறதுக்காக நான் அந்த சாருங்கிற வார்த்தையை உபயோகிச்சேன்னு சொல்றாரு. இது நம்பும்படி இருக்கா? அந்த பொண்ணு என்ன அந்த சாருன்னு சொன்னா பயந்துருவாங்களா? அப்ப எல்லாமே எப்படி இருக்கு? அப்ப காவல்துறை ஏதோ ஒரு கட்டுப்பாட்டுக்குள்ள செயல்படுற மாதிரி இருக்கு, யாரையோ காப்பாற்றுற மாதிரி செயல்பாடுகள் இருக்கு அப்படிங்கிற ஒரு தவறான எண்ணம் காவல்துறை மேல மக்கள் மத்தியில வந்துருமா இல்லையா? அரசியல்வாதிகளுக்கு அந்த பொறுப்பு இருக்குல்ல, காவல்துறையோட மாண்பை காப்பாற்றணும், காவல்துறையை நம்ம தப்பா உபயோகிக்க கூடாதுன்னு. அதுக்கடுத்தது ஒரு கட்சி கொடியுடன் ஒரு வண்டியில போய் சில பெண்கள்கிட்ட தான் நடந்தாங்க. அந்த பெண்கள் புகார் கொடுத்தாங்க.
அந்த கட்சி கொடியை வந்தவங்க என்ன சொன்னாங்க கடைசி, இல்லை நாங்கள் வேற ஒரு வண்டியை டார்கெட் பண்ணோம், மாற்றி இந்த வண்டிக்கு வந்துட்டோம்னுங்கிறது இதாக கொடுத்தாங்க, கன்ஃபெஷனாக கொடுத்தாங்க. அப்படின்னா அந்த இன்னொரு வண்டி அவங்க டார்கெட் பண்ணுன்னு சொன்னாங்க பாருங்க, அந்த வண்டி யாருடையது, அதை எதுக்காக அவங்க டார்கெட் பண்ண போனாங்க அப்படிங்கிறது விசாரணை வளையத்தில் வந்ததா? ரெண்டாவது. மூணாவது, ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கு எடுங்க. ஆம்ஸ்ட்ராங் கொலை வழக்கில் ஒரு கட்சியின் தலைவர் தான் அந்த கொலையை செஞ்சாருன்னு சொல்லி ஆம்ஸ்ட்ராங் குடும்பத்தில் இருக்கக்கூடிய உறவினர்களே சொல்றாங்க. அவங்கள கூப்பிட்டு நீங்க விசாரிச்சீங்களா? அந்த கட்சி தலைவரை கூப்பிட்டு நீங்க விசாரணையாச்சும் பண்ணீங்களா? அப்ப என்ன அர்த்தம்? அதுல அரசியல் பின்னணி இருக்கு. அப்படிங்கும் போது ஒரு கொலை தவறாக தவறான கோணத்துல விசாரணை போகுதுன்னா என்ன அர்த்தம்? சம்பவ செந்தில் எவ்வளவு நாள் ஆச்சு தலைமறைவா இருக்கான்னு சொன்னாங்கல்ல, இன்னும் கைது பண்ணல, இன்னைக்கு வரை ஏன் கைது பண்ணல? சரி, அந்த திருவேங்கடம்ங்கிறவரை சுட்டாங்க என்கவுண்டர்ல, அவரை ஏன் சுட்டாங்க? அவர் அவர்கிட்ட இருந்து எது ரகசியத்தை மறைக்கணும் அப்படிங்கிறதுக்காக சுடப்பட்டாரா? இந்த கொலை சம்பந்தமாக வேறு குற்றவாளிகள் அவளுக்கு தெரியும், இவர் இருந்து அதை வெளியில சொல்லிடுவாருங்கிறதுக்காக அவர் சுடப்பட்டாரா? இந்த கேள்விகள்லாம் மக்கள் மனதில் எழுதில்ல. அப்போ இப்போ நீங்கள் ஜாகிர் ஹுசைன் கேஸை எடுத்துக்கோங்க. இப்போ சொன்னீங்கல்ல, நீங்கள் ஓய்வு பெற்ற சப் இன்ஸ்பெக்டர் அவர் சாகிறதுக்கு, அவர் சாகிறதுக்கு 2-3 நாளைக்கு முன்னாடி வீடியோ போடுறாரு, என்னை கொலை பண்ண போகிறாங்க, நான் சாக போகிறேன் அப்படின்னு வீடியோ போடுறாரு. அப்போ உடனடியாக அவரை கூப்பிட்டு உங்களை எப்படி சொல்கிறீங்க, உங்களுக்கு எதிரி யார், ஏன் இந்த மாதிரி கொலை செய்யப்பட போகிறேன்னு சொல்கிறீங்கன்னு ஒரு விசாரணை வச்சுருக்கணுமா இல்லையா?